மருத்துவர்கள் எமது சமூகத்திலே மிகவும் பலர் மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு செயல்பட்டு கொண்டு இருப்பது எமது தமிழ் இனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த மருத்துவர்கள் பழைய மாணவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினாலும் நாடுகள் பலவற்றிற்கு சென்றாலும் அந்த வேர்களை மறவாது அந்த சமூகத்தினுடைய நோக்கத்தை அங்கு இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய சேவையை புரிய வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணத்தில் இங்கு நாம் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். மருத்துவர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஒற்றுமை தான் ஒரு பலப்படுத்தல் தான் தாயக நமது உறவுகளை வலுப்படுத்தும் என்ற ஒரு முக்கியமான கொள்கையையும் இந்த JMFO அமைப்பு வைத்திருக்கின்றது என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல நாடுகளில் வாழ்ந்தாலும் அண்மையிலே அமெரிக்காவில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. ட்ரம்பினுடைய ஆட்சி பகுதியில் இருக்கின்ற ஒரு இந்திய வம்சாவளியினர் அவர் பேசுகின்ற பொழுது அவர் தொழில் அதிபராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு காரணத்தை அவர் மறைத்து விட்டார் என்பதற்காக ஊடகங்கள் அவரை சாடியது. காரணம் என்னவென்றால் நமது பெற்றோர்கள் அனைவரும் நாடு கடந்து இன்னொரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இங்கே பிறந்தவர்களாக நாம் இருக்கையிலும் எப்படியாவது அவர்களை ஒரு நல்ல இடத்திலே அவர்களை சேர்க்க வேண்டும். உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மருத்துவர்கள் அல்லது பொறியியலாளர்கள் இப்படியான துறைகளில் அவர்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பங்கு அனைத்து பெற்றோர்களும் சொல்வார்கள். கல்வியிலே ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நமது வீடுகளிலும் சரி பல வீடுகளிலும் இந்த உந்துதல் இருக்கின்றது. அந்த உந்துதலை அவர் அவரது பேட்டியிலே மறைத்திருந்தார் என்பதற்கு பலர் அவரை சாடியிருந்தார்கள். அப்படித்தான் தொலைநோக்கு பார்வையை கொண்ட தமிழர்களினுடைய வழித்தோன்றலாக நாம் இருக்கின்றோம். நிழலை கூட, அதாவது ஒரு கட்டுமானத்தை கட்டுகின்ற பொழுது அந்த சூரியன் படுகின்ற பொழுது கூட அந்த நிழலே தரையிலே வராத அளவுக்கு கட்டுகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டவர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஆண்டாண்டு காலமாக மரபு வழி தமிழர்கள் இருக்கின்ற பொழுதிலும் வீரத்தினுடைய ஒரு பங்கு நமக்குள்ளே ஊறி போன்ற ஒரு தன்மை இருப்பினும் கூட இன்றைய காலத்தில் நாம் வலுவற்ற பெற்றோர்கள் அல்லது அப்படியான குடும்பங்கள் தான் இந்த நிலைமைக்கு காரணம், நாங்கள் இன்று ஒன்றியதற்கும் காரணம் என்றார்கள். அது நமது சமூகத்துக்கே ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு காரணமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுதும் முன்னோக்கி முன் செல்பவர்கள் தான் தமிழர்களாக இருந்திருக்கின்றார்கள். வரலாற்றிலேயே எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் தேடி பார்க்கின்ற பொழுதிலும் முன்னோக்கி செல்கின்ற முன் உந்துதல்களை தருகின்ற ஒரு சமூகமாகவே நமது சமூகம் இருந்திருக்கின்றது. இப்படி பார்க்கையில் இப்படி போதைப் பொருள் இப்படியான ஒரு அதாவது ஒரு இழிவு நிலைக்கு நம்மை தள்ளுவதற்கு அவர்களுக்கான நோக்கம் இருக்கின்ற பட்சத்தில் நாம் அதை விழித்துக் கொண்டு செயற்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதுதான் இந்த நிகழ்வுக்கு ஊடாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் அந்த சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறையாலும் அது உங்கள் உறுதி, அதாவது அந்த குருதிக்குள்ளே ஊறிப்போன அந்த தமிழின் மீது நீங்கள் கொண்ட அந்த பற்றுதல் தான் உங்களை வேர் நோக்கி அல்ல அடுத்த விருட்சங்கள் போன்ற எங்களுக்கும் அந்த ஆலமரம் ஒரு அதாவது ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியாக கருதும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே இன்று நீங்கள் தெரிந்துதான் வந்திருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமையான நோக்கத்திற்கு நீங்கள் வலு சேர்த்திருக்கிறீர்கள். அத்தோடு இணைந்து இந்த மேடையில் ஆற்றப்போகின்ற அனைத்து கலை நிகழ்வுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரு உந்துதலாகவும் அடுத்த தலைமுறையை நீங்கள் கடத்தி செல்கின்ற ஒரு நல் இணக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். சோகங்கள் மறந்து நமது கடமைகளை தேடிய பயணமாகவே இந்த இசைச்சுவடுகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு விதை போட்டேன், அது விருட்சமாகியது. தமிழ் இந்த செல்வி இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே தமிழ் கற்று துல்லியமாக தமிழ் பேசுவதும் ஒரு விடயத்தை சொன்னால் அதை பற்றி கொண்டு அப்படியே வியாபித்து செல்வதிலும் தனித்துவத்தை இசைச்சுவடில் இவருடைய சுவடும் பதிந்திருக்கிறது. நினைக்கிறேன் ரஞ்சினி அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்களுடைய டாக்டர் ரஞ்சினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இங்கிலாந்திலிருந்து வந்து மிக அழகாக இந்த நிகழ்வுகளை எங்களை எல்லாம் இணைத்து செய்கிற அவர்கள் காத்திருப்பதும் நாங்கள் காத்திருப்பதும். இப்பொழுது என்னுடைய கலைஞர்கள் வந்து விட்டார்கள்.
நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அல்லவா? இசைச்சுவடிகள் 2025 மகத்தான ஒரு வருடம் கூடியிருக்கிறது. மங்களகரமான இந்த வருடத்தில் தாயகத்தில் பல மாற்றங்கள், மிக விரும்பத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த பதத்தோடு நோய்களுக்கு எதிராக மருத்துவத்தையும் ஆளுமைகளையும் வளங்களையும் கொண்டு சேர்க்கின்ற யாழ் மருத்துவ பீடத்தினுடைய பழைய மாணவர்கள் உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் எல்லாம் திசைக்கொள்வராக வந்து இணை சேர்ந்ததுதான் இந்த அமையம். EMF என்கின்ற இந்த அமையத்தில் இணைந்தவர்கள் நம் ஜெர்மனியுடைய டாக்டர் தவா அவர்கள் அறியப்பட்ட ஒருவர் தான். TTS பிரதர்ஸ் என்கின்ற நீண்ட காலத்தினுடைய இந்த வர்த்தக உலகத்தில் நமக்காக இருந்த ஒரு பெரும் நிறுவனமாக இன்றளவிலும் தங்கள் சேவையை வழங்குவர்கள். அவருடைய பாரியாராக மருத்துவ துறையிலே அவர் இணைந்து தாயகத்தை நோக்கிய சிந்தனைகளிலும் இங்கிலாந்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு பெரும் ஒரு புரட்சியாகவே இதை கொள்ள முடியும். கடந்த காலங்களிலே நான் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பினுடைய சர்வதேச இணைப்பாளராக இருக்கிறேன். எங்களுடைய கிளிநொச்சி கிளி பீப்பிள் என்று பார்த்திருப்பீர்கள். அதன் மூலமாக நாங்கள் ஸ்காட்லாந்தில் நடைபெறுகின்ற சர்வதேச மரதன் போட்டிகளிலே பங்கேற்று பெரும் நிதியினை திரட்டி இருந்தோம். அந்த நிதி இணைச்சேர்க்கையாக நடந்ததில் பெரும் பங்காற்றிய இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் இதனை விரிவுபடுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கும் பொழுது ஜெர்மனியிலே தன்னந்தனியாக ஒரு பெண்மணியாக வைத்திய கலாநிதி டாக்டர் தவா அவர்கள் இங்கே இந்த விடயத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களுடைய நோக்கமும் சிந்தனையும் எங்களுடைய நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருந்தது. எங்களுடைய தேசத்தில் உள்ள இந்த போதைவசத்திலிருந்து மீட்க வேண்டிய மிக பெரும் ஒரு பணியினை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த ரசாயன கலவைகளாலும் மாசுபடுத்தப்பட்ட சூழலாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய், இந்த தீய பழக்க வழக்கங்களாக உள்ள புகையிலை, சிகரெட் என்கின்ற புகைத்தல் போன்றவற்றோடு பாக்கு அருந்துதல் போன்றவற்றை சொல்லியிருந்தார்கள். இதை தாண்டியும் பலருக்கும் இந்த புற்றுநோய் போன்றவை வந்திருக்கிறது. இவர்களை மீட்பதற்குரிய மீட்பர்கள் நீங்கள். அந்த மீட்பர்களோடு சேர்ந்து இணை சேர்ந்த மீட்பர்களாக இவர்கள் இப்பொழுது இசையிலே இதை சாதிப்பதற்காக வயலின் அதிசயன் சுரேஷ்குமார் அவர்களை உங்கள் கரங்களால் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இவர் நோர்வே நாட்டில் இருந்து இந்த இசை ஜாம்பவான்கள் மூவரில் ஒருவராக வந்திருக்கிறார்கள். நடுநாயகனாக உள்ள உங்களுடைய ஒரு வாத்தியம் ஒரு முறை இசை பாடட்டும். ஆமோதிக்கிறார்கள். சுரத்தட்டு, கீபோர்ட். இந்த சுரத்தட்டை விதுரன் அவர்கள், ஹாலண்ட் விதுரன் சின்னத்தம்பி அவர்கள் ஹாலண்ட் நாட்டிலிருந்து எங்கே இதயமாக உங்கள் கரங்கள் ஒலிக்கட்டும். அறிந்த ஒரு மந்திரம் இருக்கிறது, பிரணவம். ஓம் என்கின்ற பிரணவம். அந்த பிரணவநாதன் பெற்றெடுத்த பிரசாந்த் அவர்கள் மிருதங்க தோல்வி தகரார். இது இனி உங்கள் நேரம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அங்கிள் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் அதிசயன், நோர்வேலிருந்து வந்திருக்கிறேன். அண்ட் கீபோர்டில் விதுஷன் ஃப்ரம் ஹோலண்ட், அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஆல்சோ பிரசாந்த் அண்ணா ஃப்ரம் ஜெர்மனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால் சேர்றோம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு வாசிப்போம் நினச்சினோம். இப்போ தான் அந்த செட்லிஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ வாசிட்டு முடிச்சுட்டு நான் நல்லா வாசிக்கிறேன்னா then we can do something different together.
சரி இன்னும் கொஞ்சம் இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதா ப்ளீஸ் சேர்ந்து வந்து பாடுங்க. ஓகே, ஸோ யாராவது இளையராஜா ஃபேன்ஸ் இருக்காங்க? ஏ ஓகே, மியூஷன் ஷால் வி ஒன் இளையராஜா ஃபேன்?
Ilayaraja, and then நடிகர்களை பார்த்தா maybe கமல்ஹாசன் fans. Make some noise for Prashannan on the Mridangam. Make some noise for Vidushan on the keyboard. Shall we go something slower, Vidushan? Someone say it on one time.
was thinking, Indian Ponilave is nice song. And then there's one James song. It goes like this. Sir, please, அந்த டெம்போல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. Again, make some noise for Prashad on the Mridangam and Vidush on the keys.